பாஜக கூட்டணியில் தனது தரப்புக்கு 3 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என ஓபிஎஸ் கோரிக்கை விடுத்த நிலையில் ஒரு தொகுதி மட்டும்தான் ஒதுக்க முடியும் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். நாளை முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம். பாஜகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஓபிஎஸ் தரப்பினர் இன்று கமலாலயம் வந்திருந்தனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்கு மேலாக அங்கே அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பில் 3 இடங்கள் கேட்கப்பட்டதாக, அதாவது நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடுவதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் உரிமைமிப்பு இயக்கம் சார்பாக, அந்த குழு சார்பாக 3 தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும் ஒரே ஒரு தொகுதிதான் வழங்கப்படும் எனவும் பாஜக சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 2 இடங்களில் கிடையாது, ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஓபிஎஸ் தரப்பினருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அதுவும் ஓபிஎஸ் மகனுக்கு மட்டும்தான், அதுவும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்கின்ற பாஜக சார்பில் வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மிகுந்த அதிர்ச்சியுடன் வெளிவந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் நாளை நடைபெறக்கூடிய அந்த மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனைக்கு பிறகுதான், அவருடைய அந்த சந்திப்புக்கு பிறகுதான் எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த முடியும் என செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஓபிஎஸ் உடனான சந்திப்பு என்பது 2 மணி நேரங்களுக்கு மேலாக நீடித்தது. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக பாஜக கூட்டணியோடு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக ஏற்கனவே ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நிச்சயமாக போட்டியிடுவோம், இந்த தேர்தலில் எங்கள் தரப்பினர் போட்டியிடுவோம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் பாஜகவுடனான அந்த சந்திப்பிற்கு பிறகாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய அவருடைய அந்த அணி சார்ந்த மாவட்ட கழக செயலாளர்களுடனான சந்திப்பிற்கு பிறகுதான் என்ன முடிவும் தெரிவிக்கப்படும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் இருந்து பாஜகவுடனான கூட்டணி கட்சிகள் எல்லோருமே அவர்களுடைய ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமமுக சற்று முன் 2 தொகுதிகளை கையெழுத்து சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் ஒரு தொகுதியை பெற்றிருக்கிறார். சற்று முன்னதாக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தேவநாதன் ஒரு தொகுதி பெற்று அதற்கான அந்த கையொப்பமும் ஒப்பந்தமாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக ஜி.கே. வாசன் தனக்கான கேட்கக்கூடிய இடம் கிடைக்கவில்லை, அதனால் நாளை மீண்டும் சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் மட்டும் அவருடைய தரப்பினருடன் சந்தித்து பேசிய பிறகுதான் முடிவு அறிவிக்கப்படும் என்கின்ற வகையிலே அவருடைய அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். 2 மணி நேரங்களுக்கு மேலாக நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது ஓபிஎஸ் தரப்புடன் ஒரு இழுபறி நிலைமையிலே தான் இருக்கக்கூடியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக சார்பில் அழுத்தமாகவே ஒரே ஒரு சீட்டு தான் வழங்கப்படும், அதுவும் ஓபிஎஸ் அவருடைய மகனுக்கு தான் வழங்கப்படும் எனவும் அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.